கைதறி போகிறோம்னு சொன்னால் அம்மாவோட ஊர் வந்து புலம்பெயர் மக்கள் வந்து நின்று இப்பயும் நமக்கு பிடிச்ச அல்லது நமக்கு நெருக்கமான அந்த ஊருக்கு போகிறது சந்தோஷம் தானே. எங்களுக்கு தெரியாத காலத்தில் இருந்து நான் என்கின்ற அகங்காரத்தையும் எனது என்ற மகங்காரத்தையும் நீக்கி நான் நினைக்கிறேன். நாங்கள் அந்த காலத்தில் 1000 ரூபாய்க்கு எடுத்து இன்றைக்கு ஒரு 45,000-50,000 ரூபாய்க்கு மட்டும் 1998ஆம் ஆண்டிலிருந்து வணக்கம் மக்களே, இந்த நாளில் இன்னும் ஒரு காணொலி. இப்போ நாங்கள் மாணிப்பால் நிற்கிறோம். இங்கேருந்து வந்து கைதறி போகிறோம். ஏன் கைதறி போகிறோம்னு சொன்னால் அம்மாவோட ஊர் வந்து கைதறியில் வந்து கைட்ட செட்டி அந்த சாமி கோயில். அந்த கோயிலில் வந்து அம்மாவனோட சொந்தக்கார ஊரவர்களுக்கு எல்லாம் வந்து ஒரு திருவிழா இருக்குது. ஒரு வித்தியாசமான திருவிழா, வேட்டை திருவிழா அப்படின்னு சொல்லப்படுறது. ஏனைய கோவில் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். ஒரு கோயில் இன்னொரு கோயிலுக்கு போகிறது. இங்கே வந்து அந்த வேட உடைகள் எல்லாம் அணிந்து அது காலங்காலமாக வித்தியாசமான முறையில் சின்ன பிள்ளைலாம் நாங்கள் போய் பார்த்துருக்கோம். அது ஒவ்வொரு முறையும் போனால் வந்து தனி ரகமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த காவல்துறை அதிகாரி, வெவ்வேறுபட்ட வேடங்கள், மான் மாரி இப்படி நிறைய வேடமெல்லாம் போட்டு சுவாமி சுற்றி வடக்கு வீதியில் வரைக்கில் வந்து காவல்துறை அதிகாரி வந்து அந்த மான் மீது துப்பாக்கி வெட்டுகள் தீக்கிற மாதிரி தான் அந்த விஷயம். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தீய குணங்கள் எல்லாத்தையும் அகற்றுறது அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட எப்பயும் நமக்கு பிடிச்ச அல்லது நமக்கு நெருக்கமான அந்த ஊருக்கு போகிறது சந்தோஷம் தானே. அப்படியான ஒரு சந்தோஷமான பயணம். போன வருஷம் வரையும் குறைஞ்ச திருவிழா இருந்தது. திருவிழா பிறகு கூட்டினதுக்கு பிறகு இப்போ இடம்பெறுகிறது. அது மாத்திரமல்ல, கடந்த வருடம் கும்பாபிஷேகம் எல்லாம் இடம்பெற்றிருந்தது கைட்ட செட்டி கந்தசாமி கோயில். அதனுடைய விஷயம் போட்டு நான் போன வருடம் இந்த வேட்டு திருவிழா போட்டினான். இந்த வருஷமும் இந்த வேட்டு திருவிழாவுக்கு மீள ஒரு முறை போய் அதை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து இப்போ நாங்கள் அங்கே பயணப்பட போகிறோம். நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். பொதுவாக கோயிலில் வந்து மாலை வேளையில் இடம்பெற்றாலும் இங்கே வேட்டு திருவிழான்றது இரவு வேளையில் தான் இடம்பெறும். எவ்வளவு மின் விளக்குகள் இந்த வீதி பூராக கோயிலுக்கு செல்லக்கூடிய அந்த பாதை வரையும் பொருத்தப்பட்டிருக்கு. தூரத்தில் வந்து அந்த தங்க நிற ஒளி தெரிகிறது தான் கைட்டு செட்டி கந்தசாமி கோயில். கும்பாபிஷேகத்துக்கு பிறகு மிக சிறப்பாக அல்லது கட்டடக்கலைகளோ ஏனைய விஷயங்களோ மிக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கு. கும்பாபிஷேகம் நடந்த பிறகு வார 2வது திருவிழா. இதுதான் கோயில். முன்புறம் அப்படியே எப்படி கம்பீரமாக இருக்குன்னு பாருங்கள். அதை விட கோபுரம் தனியான மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அது கூட இன்னும் ஒரு அழகை தருகிறது. உள்ள வசந்த மண்டப பூசையெல்லாம் ஆரம்பமாக போகிறது. பதிவு செய்கிறேன். கைட்டு செட்டி கந்தசாமி கோயிலில் இந்த வேட்டு திருவிழாவுக்குரிய வசந்த மண்டப பூஜை அதெல்லாம் ஆரம்பமாக இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து குருநாதர் கோயில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோயில். எங்களோட பரம்பரை கோயில். நிறைய பேர் இதனுடைய அடியொற்றி வாழக்கூடியவர்கள். ஏன் இந்த கோயிலுக்கு வந்து நாங்கன்னு சொன்னால் அங்கே நடக்கக்கூடிய அந்த வேட்டு திருவிழாவுக்கான அந்த ஒப்பனைகள், இந்த தயார்படுத்தல்கள், இந்த உடையெல்லாம் போடுற அந்த விஷயம் எல்லாமே வந்து இந்த கோயிலில் நடக்கும். இங்கே வந்து வெளிக்கிட்டு அதுக்கு பிறகு அங்கே போய் அந்த வேட்டையாடுற நிகழ்வு சுவாமி வெளிவீதி வருகிற போது சரியாகவே எல்லாம் அந்த இடத்துக்கு போயிடுவினம். வடக்கு கைட்டு செட்டி கந்தசுவாமி கோயில் வருடாந்த உற்சவ கால சிறப்பு நிகழ்வாக இன்று 12ஆம் நாள் வேட்ட திருவிழா நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அந்த வகையில் எமது பரம்பரையாக கைதறி வடக்கு திருச்சியால்புல குருநாதர் சுவாமி கோயில் அடியவர்களால் சிறப்பு நிகழ்வு நடத்தப்படுவது வழமை. அந்த வகையிலே இப்பொழுது இந்த நிகழ்வுக்கான ஆயத்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மேலும் பரம்பரையாக எமது அடியவர்கள் வேடமடைந்து நான் என்கின்ற அகங்காரத்தையும் எனது என்கின்ற மகங்காரத்தையும் நான் என்கின்ற அகங்காரத்தையும் எனது என்ற மகங்காரத்தையும் நீக்கி தீய குணங்கள் நீங்கி நற்குணங்கள் வளம்பெற ஒரு குறியீடாக இந்நிகழ்வு இடம்பெறுகிறது. முருகப்பெருமான் குதிரை வாகனத்திலே எழுந்தருளி இந்நிகழ்வை அதாவது ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மும்மலங்களையும் நீக்கி நற்குணங்களை அடியவர்கள் மனத்தில் அடியவர்களை நற்குணங்களை விதைக்கின்ற நிகழ்வாக
அல்லது இது இடம்பெறுகிறது. இந்த குருநாதர் கோயில், குருநாத சுவாமி கோயில் இவ்வளவு சிறப்பாக அமைந்திருப்பதற்கு நமது புலம்பெயர் நாட்டு உறவுகளின் நிதி பங்களிப்பு தான் முக்கிய காரணம். இன்றைய வேட்ட திருவிழா நிகழ்வு கூட 2 சிறப்புற நிகழ்வதற்கு உரிய நிதி அனுசரணையை இந்த புலம்பெயர் தேசத்து பக்தர்களும் பக்தர்களின் பங்களிப்பு பெரிதாக உள்ளது. இவர்களை தொடர்ந்து இத்தகைய நிகழ்வுகளை நடாத்துவதற்குரிய அவர்களுடைய ஒத்தாசைகளையும் அனுசரணைகளையும் வழங்குவார்கள் என எதிர்பார்க்கின்றோம். எமது குருநாதர் சுவாமி கோயிலில் இன்னும் நிறைய புனர்நிர்மாண வேலைகள் குறையிலே நடைபெற்று கொண்டு வருகின்றன. அவற்றை பூர்த்தி செய்வதற்குரிய தொடர் அனுசரணையும் வழங்குவார்கள் என நம்புகிறோம். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், நிறைய வெவ்வேறுபட்ட வேடங்கள் எல்லாம் அந்த ஒப்பனைகள் மூலமாக மேற்கொள்ளப்படும். மிருகங்கள், அதை தாண்டி பொம்மலாட்டம், இந்த பொய்க்கால் குதிரையாட்டம், மயிலாட்டம், இப்படியான விஷயங்கள், அதுக்குரிய தயார்படுத்தல்கள். மறுபக்கமாக இந்த வேட்டை, காட்டில் நடக்கூடிய விஷயம், அம்பு தாங்கிடக்கூடியவர்கள், இப்படின்னு சொல்லி நிறைய கற்பனைகள் தானே வாழ்க்கை. அந்த கற்பனைகளை தாண்டிடக்கூடிய விஷயம் மிக நீண்ட கால பண்பாட்டோடு கூடியது. அப்போ எப்படி நடந்துச்சதோ அதே மாதிரி சிறப்போடு இப்போ வரையில் நடக்குது. அதை விட இளைய தலைமுறையும் இதனோடு சேர்த்து பயணிக்கிறார்கள் என்பதுதான் அடுத்த நம்பிக்கையான ஒரு விஷயம். இந்த கோயில் இப்ப பல வருட காலத்துக்கு முதல், எங்கட மூதாதைய தாத்தா காலத்துக்கு முதல் இந்த நாங்கள் கோயிலில் 8ஆம் திருவிழாவை, வேட்டை திருவிழாவை செய்து கொண்டு வந்தாங்க. இப்போ கோயில் போன முறை புனரமைக்கப்பட்டு 15 திருவிழா ஆக்கின பிறகு 12ஆம் திருவிழாவை வேட்டை திருவிழா 13 சப்பரம் அங்கால தேர்த்தீட்டமண்டு. அந்த வகையில் இன்றைக்கு 12ஆம் திருவிழா. 12ஆம் திருவிழா வேட்டை திருவிழா. இந்த வேட்டை திருவிழா எங்களோட மூதாதையர் காலத்தில் தொட்டு எங்களுடைய ஒரு சமுதாயாக்கள் இந்த வேட்டையை ஆடிக்கொண்டு வருவினோம். இந்த கோயில் எங்களோட குலதெய்வம். இந்த குருநாதர் கோயிலில் இருந்துதான் இந்த வேட்டைக்கு அன்று தொட்டு, நான் நினைக்கிறேன் எங்களுக்கு தெரியாத காலத்தில் இருந்து இங்கிருந்து தான் படிக்கிட்டு அந்த கோயிலில் போய் வேட்டையாடி முடித்து திருப்பி இங்கே வர்றது. அப்படிப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயிலில் பெரிய அந்த காலத்தில் பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடந்தது. இந்த குருநாதர்லேருந்து பல ஊர்களில் இருந்தும் இங்கே நோய் பணிகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு கோயிலாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கோயிலில் இருந்தால் நாங்கள் இந்த வேட்டை திருவிழாவை செய்து கொண்டு வரோம். இந்த வரைக்கும் அந்த வேட்டை திருவிழா தொடர்ந்து எங்களோட இளைய தலைமுறைக்கு கூட நாங்கள் பல கீரை ஆடிக்கொண்டு வரோம். இதுக்குரிய இந்த உண்மைகள், இந்த கலாச்சார இதுகளை நாங்கள் வாடகைக்கு எடுக்கிறோம். நாங்கள் அப்போ நான் நினைக்கிறேன், நாங்கள் அந்த காலத்தில் 1000 ரூபாய்க்கு எடுத்து இன்றைக்கு ஒரு 45-50 ரூபாய்க்கு மட்டும் அந்த உடுப்பு வாடகைக்கு எடுத்து ஆடிக்கொண்டு இருக்கிறோம். சரியா நாங்கள் ஒரு 8-8:30 மணிக்கு அந்த கோயிலுக்கு 8:30 மணிக்கு சுவாமி உருவீதியெல்லாம் சுற்றி வழியில் வர நாங்கள் போய்கொண்டிருப்போம். அப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்கான ஒரு நிகழ்வாக நாங்கள் நடந்து கொண்டு வருகிறோம். குருநாத கோயிலில் இவ்வளோ விஷயமும் நடக்கும். அப்படியெல்லாம் நடந்ததுக்கு பிறகு தங்களுடைய ஒப்பனைகள், இந்த தயார்படுத்தலாம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த குருநாதர் கோயிலையே சுற்றி வருகிறோம். இந்த கோயில் இப்போ கட்டுமான பணிகள்லாம் நடந்து கொண்டிருக்குது. முந்தி நாங்கள் சின்ன பிள்ளையாக போன காலத்துலலாம் ஒரு சிறிய கோயிலாக இருந்து இன்றைக்கு பாரி அளவில் வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய கோயில். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இங்கேருந்து தயார்படுத்தி இந்த கோவிலை சுற்றி வலம் வந்து வழிபாடுகள் எல்லாம் செய்ததுக்கு பிறகுதான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கைட்டசெட்டி கந்தசாமி கோயிலுக்கு போவினோம். இந்த பிரதேசத்து இளைஞர்களும் சிறுவர்களும் சேர்ந்து தங்களுடைய பெருமானுடைய அந்த வேட்டத் திருவிழாவை மிகவும் கோலாகலமாக உடைகள் அணிந்து அலங்காரமாக காலங்காலமாக செய்து வருவது வழக்கம். என்னுடைய ஊர் சிறுப்பட்டி. நான் இந்த இடத்தினுடைய சொந்தக்காரன். நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 1998ஆம் ஆண்டிலிருந்து நான் இந்த வேட்டத் திருவிழா நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்று வருகின்றேன். தாய் தந்தையர் பரம்பரையாக கைட்டசெட்டி கந்தனுடைய அடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இந்த இடத்திலே பிறந்தவர்கள்,
எங்களுடைய இந்த குருநாத சுவாமி கோயிலிலே நாங்கள் அலங்காரத்தை மேற்கொண்டு எங்கள் பெருமானிடம் சென்று இந்த வீட்டத் திருவிழாவை நிகழ்த்துவது வழக்கம். அதே போல இன்றும் 2025ஆம் ஆண்டும் மிகவும் சிறப்பாக புலம்பெயர் மக்கள் வந்து நின்று மிகவும் சிறப்பாக இடம்பெறுகின்ற இந்த திருவிழா இன்றும் எங்களுடைய இளைஞர்கள் இந்த அலங்காரத்தை செய்து பெருமானிடம் இன்று சென்று இந்த வீட்டத் திருவிழா நிகழ்வை நிகழ்த்த இருக்கின்றார்கள். மான் தோல் போர்த்திடக்கூடிய இவர் தான் அந்த மான் என்று சொல்லி ஒரு இடுகோலாக வைக்கப்படுகிறது. காவல்துறை, நான் சொன்ன அம்பு வில்லு இப்படியான விஷயம், குரங்கு, புலி, பொம்மலாட்டம் எல்லாம் சேர்ந்து இங்கேருந்து தயார்படுத்தி வழிபாடுகள்லாம் முடிச்சு இந்த வாசல்லையும் ஒரு தேங்காய் அடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க கோயில் கைட்டசிட்டி நோக்கி போயினோம். அங்கேயும் வந்து பூஜை வழிபாடுகள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு முருகப்பெருமான் சரியாக வெளியில் வர்ற நேரம் இவையும் அங்கே போய் சேர்ந்துருவேணும். அதுக்கு பிறகு அங்கே முருகப்பெருமான ஒரு சுற்றி வந்ததுக்கு பிறகு இவர்களுடைய அந்த வேட்டத் திருவிழா அப்படி என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் ஆரம்பமாகும். இரவு ஒரு 8:30-9 மணிக்கு பிறகுதான் இப்படியெல்லாம் நடக்குது. இது மாத்திரமல்ல, நிறைய பேர் புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழக்கூடிய கனப்பேர் எல்லாம் இதுக்காகவே தங்களுடைய நாட்களை எல்லாம் திட்டமிட்டு ஊரில் நிற்கணும், இந்த திருவிழாக்கு நிற்கணும், அல்லது இந்த வேட்டை திருவிழா பார்க்கணும் அப்படின்ற விஷயம். அது மாத்திரமல்ல, நாளைக்கு வந்து சப்பரம், அதுக்கு பிறகு தேர், இப்படியான சிறப்பு இருக்குது. அங்கே வந்து எழுந்தருளி முருகப்பெருமான் வந்திருக்கிறார். பிரம்மாண்டமான கோபுரத்தோடு இந்த கோவில் இப்போது காட்சி தருகிறார். அப்படியே சுற்றி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு பிறகு இவர்களும் வந்து சேர இந்த வேட்டை திருவிழா இந்த கோயிலில் ஆரம்பமாகும் என்பதுதான் இன்னும் ஒரு கூடுதலான விஷயம். வேறு இடங்களில் எப்படி இந்த திருவிழா பார்த்துக்கிறீங்க, இங்கே எப்படி இருக்குது அப்படின்ற கருத்துக்களை வந்து முழுமையாக காணொலியை பார்த்ததுக்கு பிறகு கீழே வந்து பதிவு செய்யுங்க.
உள்வீதியிலெல்லாம் மேளக்கச்சேரி முடிஞ்சதுக்கு பிறகு வடக்கு பக்கமாக சுவாமி இப்போது வந்திருக்கார். இந்த இடத்துல தான் இந்த திருவிழாவுக்குரிய முக்கியமான அந்த விஷயமே இருக்குது. வேட்டையாடுகிற அந்த தருணம். நீங்கள் நடனமாடைகளோ அல்லது இந்த வீதி விளம்பரைக்கோ ஒவ்வொரு விதமான ஒப்பனைகளை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டிடக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இதுக்கு தான் நிறைய பேர் காத்திருப்பீங்க. இதுக்கு இப்படியான இடங்களில் தான் அந்த மான் தோல் போதிடக்கூடியவர், மான் என்று சொல்கிறது. அவர் வந்து இடக்கடையால் வந்து அப்படியே உள்ளுக்கால பூந்து அங்கே இங்கெல்லாம் ஓடி அந்த விளையாட்டு காட்டிட்டு திரிவார்.
அம்புவில் ஏந்திரக்கூடிய முருகனுடைய படைகள் எல்லாமே தயாராக இருக்குது அந்த வேட்டை செய்வதற்காக. இதே நேரத்தில் தான் இந்த இடத்துல அந்த வேட்டை நடக்கும். மானும் கணக்காக வந்து மாட்டிட்டார். இதுக்கு பிறகு காவல்துறை அதிகாரி இந்த இடத்துக்கு வருவார். அடைக்கும் போது உணரமாட்டேன் உன்னியா உன்னடிக்கே வேட்டையெல்லாம் முடிச்சுட்டு முருகப்பெருமான் இப்போது கோவில் நோக்கி வருகிறார். அந்த பிரதான வாயில் கோபுரத்தோடு இருக்கக்கூடிய அந்த வாயிலுக்கு இப்போது வந்திருக்கிறார். இந்த வேட்டை திருவிழா இவ்வளவுதான். நிவாசலில் வந்து பெருசாக தேங்க உடைச்சு அதுக்கு பிறகு சாமி உள்ளுக்கு போகிறது தான். நீங்கள் பல்வேறுபட்ட திருவிழாவை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்படி வேட்டை திருவிழா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அல்லது நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய வேட்டை திருவிழா என்னென்ன சிறப்புகளை கொண்டிருந்தது அப்படின்றத வந்து கீழே கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த காணொலி தொடர்பில் இங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகள் தொடர்பில் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கலாம். இங்கே இப்படி நடக்குது. இது தொடர்பிலையும் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவு செய்யுங்க.